மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தேனி மாவட்டத்தில் உள்ள முல்லை பெரியாறு உள்ளிட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. சில அணைகள் முழு கொள்ளளவையும் எட்டியுள்ளன. இது தொடர்பாக எமது செய்தியாளர் சபாபதி தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்ப்போம். தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்று இரவு சுமார் ஒரு 5 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெஞ்சிச்சு. இந்த மழையினால் பார்த்தீங்கன்னா வைகை அணை, முல்லைப்பெரியாறு அணை, சோத்துப்பாறை அணை, மஞ்சளாறு அணை போன்ற அணைகள் நிரம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். வைகை அணைக்கு பார்த்தீங்கன்னா மூல வைகையாறு பகுதியில் பெஞ்ச மழையினால் கிட்டத்தட்ட 2000 கன அடிக்கு மேலே வைகை அணைக்கு நீர்வரத்து வந்துகிட்டு இருக்கு. இதனால் 71 அடி கொள்ளளவு கொண்ட வைகை அணை தற்பொழுது 64.90 அடியாக நீர்மட்டம் இருக்குது. இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்று 64 அடியை எட்டக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி எட்டும் பட்சத்தில் முதல் கட்ட அபாய எச்சரிக்கை மாவட்ட ஆட்சியர்னால் கொடுக்கப்படும். இதோடு பார்த்தீங்கன்னா முல்லைப்பெரியாறு அணையிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ 136.10 அடி நீர்மட்டம் இருக்குது. இது 142 அடி வரைக்கும் இந்த நீர்மட்டத்தை உயர்த்தலாம். இது 140 அடிக்கு மேலே உயரும் போது அங்கேயும் முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்படும். அதே மாதிரி சோத்துப்பாறு அணையில் பார்த்தீங்கன்னா இப்போ அதனுடைய நீர்மட்டம் வெகு அளவில், அதாவது 128.28 அளவில் தான் இருக்குது. ஏன்னா அது முழு கொள்ளளவை எட்டிருச்சு. தற்பொழுது 681 கனஅடி நீர்வரத்து வந்துகிட்டு இருக்கு. அதை அப்படியே திறந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி மஞ்சளாறுலையும் பார்த்தீங்கன்னா 54.50 கொள்ளளவு கொண்ட அதுவும் முழு கொள்ளளவை எட்டிருச்சு. இதே மாதிரி தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற கும்பக்கரை, சுருளி அருவியில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து தேனி மாவட்டத்திலையும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலையும் மழை ஏற்படும் அப்படிங்கிற சூழல் காரணமாக மாவட்ட ஆட்சியமும் மாவட்ட நிர்வாகமும் போதிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் தயார் நிலையில் இருக்காங்கன்னே சொல்லலாம்.